ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வாண்டாவிஷனோட பிரேக் டவுன் முடிச்சிட்டோம். வாண்டாவிஷனை முடிச்சு அப்படியே நம்ம இங்கே ஃபால்கன் வின்டர் சோல்ஜரோட பிரேக் டவுனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த படம் பார்க்கும்போது உங்கள் படத்தில் வின்டர் சோல்ஜர் ஞாபகம் வரலாம். அந்த ஒரு வைப்லேயே இருக்கும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பல இடத்துல கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேவ் நியூ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூவோட படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான நிறைய அடித்தளவுமே இதுலேருந்தே போட்டுட்ருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம அடுத்தடுத்து போகும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எபிசோடோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங் எடுத்து நம்ம ஃபால்கன் வந்து அந்த ஷீல்டை பார்க்குற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் நம்ம ஸ்டீவோ ஃபால்கனும் பேசுவாங்களே அந்த ஒரு சீனில் வந்து அந்த டைலாக்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. Like it's someone else's. It isn't. How does it feel? Like it's someone else's. It isn't. அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் மிஷனுக்குள்ளே இறங்குறாப்புல. ஸோ போன வாண்டாவிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 3 எபிசோட் ரொம்பவே வேகாக இருக்கும். ஆனால் இதில் இதுக்கான சான்ஸே இல்லை. ஒவ்வொரு எபிசோடும் பட்டுன்னு பயங்கர மிஸ்ட்ரி அண்ட் த்ரில்லோட மூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நல்ல ஒரு ஆக்ஷனாகவும் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கே ஆக்ஷன் தாங்க. காற்றுல பறந்தெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா LAFS சேர்ந்தவங்க ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை கடத்தி வச்சிருக்காங்க. அவரோட பேர் வசந்த். நம்ம வசந்தனே வச்சுக்கோ. ஸோ வசந்தை பார்த்தீங்கன்னா அவங்க கடத்தி வச்சிருக்காங்க. அதோட தலைவர் பேர் ஜார்ஜ் பேட்ராக் ஆல்ரெடி நம்ம கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர்லேயே பார்த்துருப்போம். அதில் வந்து அதே கேரக்டர் ஆல்ரெடி உதவாங்க பார்த்தாலும் இந்த சீரீஸ்லையுமே வாங்க வந்திருக்காப்ல. ஸ்டீவ் கிட்ட அடி வாங்க போய் இப்போ நம்ம வில்சன் கிட்டையுமே அடி வாங்கிட்டாப்ல. ஜார்ஜ் பேட்ராக் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த லீப்பர்ன்ற கேரக்டர் பார்ப்பல காமிக்ஸில் அந்த ஒரு வில்லன் கேரக்டர் தான் இங்கேயுமே திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த அதே சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம டாரஸையுமே காட்டியிருப்பாங்க. ஸோ டாரஸ் தான் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இப்போ கேப்டன் அமெரிக்காவோட மேண்டில் நம்ம ஃபால்கன் எடுத்திருக்காப்லையோ அதே மாதிரி காமிக்கில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபால்கனை நம்ம டாரஸ் தான் மாறி இருப்பார். இப்போ வரப்போகிற பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்தில் கூட அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபால்கனாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஐ மீன் அடுத்த ஃபால்கனா. ஆக்சுவலி காமிக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஐ மீன் டாரஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்கன் மாதிரி கேரக்டரை கிரியேட் பண்ணதே வந்து பவர் புரோக்கர் தான். ஸோ அந்த கேரக்டர் தான் காமிக்லேயே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரீஸில் லிட்டில் பிட் மாற்றிருக்காங்க ரொம்ப சயின்டிஃபிக்காக. பட் காமிக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அண்ட் அங்கேருந்து போய் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு இடத்துல காஃபி ஷாப் மாதிரி இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அங்கே தான் இந்த ஃபிளாக் ஸ்மாஷர் குரூப் பற்றி பார்த்தீங்கன்னா டாரஸ் பேசிக்கிட்டு இருப்பாப்ல. ஸோ ஃபிளாக் ஸ்மாஷர்ன்றதை பற்றி இந்த இடத்துல லைட்டாக சின்ன பிட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. இந்த ஷீல்டு வந்துட்டு எனக்கும் சொந்தம் கிடையாது, யாருக்கும் சொந்தம் கிடையாது. இந்த லெகசி ஒன்லி நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை அந்த இடத்துல ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இது அந்த பழைய ஷீல்டு கிடையாதுங்க. இது வந்துட்டு புதுசாக கொடுத்த ஷீல்டு தான். அதே இடத்துல தான் ரோடியுமே காட்டுறாங்க. ஸோ ரோடியுமே வந்துட்டு நீ அந்த ஷீல்டை கொடுத்துட்டேன்னு கேட்கும்போது அதுக்கு யாருமே செட் ஆகும் கிடையாது, அது வந்துட்டு ஸ்டீவ் ராஜர்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடியுமே சில டைலாக்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த டைலாக்ஸை கேட்கும்போது எக்ஸாக்ட்லி எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் எல்லாமே கொரோனா லாக்டவுனை மைண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் தான் இந்த சீரீஸே வந்துச்சு. ஸோ இது பேசுறது பூராமே எனக்கு இன்னும் அந்த கொரோனா லாக்டவுனை பாயிண்ட் பண்ணி பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருந்துச்சு. Nobody's stable. Allies are now enemies. Alliances are all torn apart. The world's broken. ஒருவேளை இருக்கலாம் இந்த பிளிப்புக்கு அப்புறம் உலகம் மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்களே. இந்த கொரோனாக்கு அப்புறமே அப்படி தான் இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் உலகமே மாறிடுச்சு. அதையுமே கூட அந்த இடத்துல கிட்டத்தட்ட அந்த டைலாக் மாதிரி நம்ம அதை வச்சுக்கலாம். அண்ட் ரெட்விங்கை பற்றி விட்டோம் பாருங்களேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம ரெட்விங்குமே காட்டியிருந்திருப்பாங்க. ரெட்விங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சாமோட ஒரு ட்ரோன் தான் ஆல்ரெடி காட்டியிருந்தாலும் ரெட்விங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் அது வாய்ஸ் கண்ட்ரோல் மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அது வாய்ஸ் கண்ட்ரோல் மாதிரி காட்டியிருக்காங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் மாதிரி காட்டின மாதிரி தெரியல. இந்த எபிசோடில் தான் அது வாய்ஸ் கண்ட்ரோல் மாதிரி காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா ரெட்விக்ன்றது ஆக்சுவலாகவே ஒரு ஃபால்கன் தான், உண்மையாகவே ஒரு பறவை தான். அதுக்கும் நம்ம ஃபால்கனுக்கும் ஐ மீன் சாம்பிள்சனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிபதி கனெக்ஷன் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கே அதை ஒரு ட்ரோனாகவே ஃபுல் சயின்டிஃபிக்காக மாற்றிட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு ஸ்டார்க் டெக்னாலஜி தான் இது உருவாக்கி கொடுத்த மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒரு சீனில் நம்ம டாரஸ் கேட்கும்போது கூட கேப்டன் அமெரிக்கா சீக்ரெட் மூன் பேஸில் இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. மூன் பேஸ் எதுக்கு சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அண்ட் இன்னொரு சீனில் கூட த ஃபைனல் மிஷன் அப்படின்னு சொல்லி கேப்டன் அமெரிக்கா பின்னாடி சில பேருங்கள்லாம் போட்டிருக்கோம். கேப்டன் அமெரிக்கா ஃபைனல் மிஷன் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஃபைனல் மிஷன் மேபி அந்த ஸ்டோன்ஸ் ரிட்டர்ன் கொடுக்க போனதாக கிடையாது. இது வந்துட்டு அவெஞ்சர்ஸோட ஃபைனல் மிஷன் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அண்ட் சைட்லேயுமே கூட நிறைய பேரோட பேர்லாம் போட்டிருக்கோம் வேனிஷ் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இருக்கிற பேருங்களில் முக்கால்வாசி பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மார்வெல்ல வேலை செஞ்ச எம்ப்ளாயிஸோட பேர், மார்வெல்ல வேலை செய்கிற எம்ப்ளாயிஸோட பேர் தான் அதில் முக்கால்வாசி. லைக் ஸ்டன் கோஆர்டினேட்டர்ஸ், விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட், ஸ்டோரி போர்டு, ஸ்டோரியில் வேலை பார்த்தவங்க, ரைட்டர்ஸ், இவங்களோட பேரில் தான் போட்டிருப்பாங்க. இதுலேயுமே அந்த மாதிரி தான் இருக்குது. லைக் இதுக்கு முன்னாடியுமே என்கேமில் கூட பிளிப்பானவங்களோட பேர்லாம் அந்த கல்வெட்டில் செதுக்கியிருப்பாங்கல்ல, அதுலேயுமே அந்த மார்வெல் வேலை செஞ்ச எம்ப்ளாயிஸோட பேர் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே எம்ப்ளாயிஸோட பேரை ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கியோட ஒரு மிஷனை தான் காட்டியிருந்திருப்பாங்க. பக்கி வின்டர் சோல்ஜராக இருக்கும்போது ஹைட்ராக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல போய் நிறைய பேரை கொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடும், கேளுங்களேன்.
எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வின்டர் சோல்ஜர் பக்கி எங்கெல்லாம் காட்டியிருக்காங்களோ அங்கே வந்து சேம் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அது. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா வின்டர் சோல்ஜர் தூங்கி இடமா காட்டிருப்பாங்க, தரையில் தான் படுத்துக்கிட்டு இருப்பாரு. இது ஒரு கெட்ட கனவு தான். ஆனால் டாக்டர் கிட்ட அடுத்த கவுன்சிலிங்குமே போவார். அங்கே எனக்கு கெட்ட கனவுல எதுவும் வரதில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பட் அவருக்கு வந்துட்டு தான் இருக்குது. அந்த கவுன்சிலிங் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல, அவர் பார்த்தாலே தெரியுது. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செனட்டருமே போய் பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்கே போகும்போது ஒரு நம்பர் பிளேட் இருக்குது, நோட் பண்ணுங்களேன். 10872-FQன்னு போட்டிருக்கு. ஸோ மார்வல் பொதுவாகவே நம்பர் பிளேட்டில் ஏதோ ஒரு டீட்டெயிலை வச்சிருப்பாங்க. இது என்னவா இருக்கும் நானும் போய் தேடி தேடி பார்த்தேன். எனக்கு பெருசாக ஒன்றும் சிக்கலை, பட் ஒரு நியூஸ் சிக்கிருக்கு. ஆக்சுவலி 1972 பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா அண்ட் ஃபால்கனோட காமிக்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அது 1968 ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. 10/8/72 அப்படின்னு பார்க்கும்போது நான் கூட ஆகஸ்ட் 10 இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி அவங்க மந்த் தானே ஃபர்ஸ்ட் போடுறாங்க. இது வந்துட்டு ஆக்சுவலி அக்டோபர் 8 அந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா அண்ட் ஃபால்கன் என்ற ஒரு காமிக் ரிலீஸ் ஆயிருக்கு. மேபி இது அதோட நாட்டாக இருக்குமோ, ஏன்னா இதுலையுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மேண்டலை நம்ம ஃபால்கன் தான் எடுக்கிறாரு. ஒருவேளை அதுக்கு இதுக்கு லிங்க் பண்ணுறாங்களோ இருக்குங்க, வாய்ப்பு இருக்குது மேபி. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா பக்கி கையில் ஒரு நோட்ஸ் வச்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. எக்ஸாக்ட்லி வின்டர் சோல்ஜருமே இதே மாதிரி தான். நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் ஒரு நோட்ஸ் வச்சு என்னென்னலாம் இத்தனை வருஷத்தில் மிஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா தேடிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இவருமே பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு வயசானவர் கூட சாப்பிட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை டேட்டிங்குமே கூப்பிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ஒரு பூனை பொம்மை இருக்கும், அது கை வேறு ஆடிக்கிட்டே இருக்கும். அதோட கையை கூட பிடிச்சி ஒரு நிப்பாட்டுவார். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அயன்மேன் படத்தில் நம்ம அயன்மேன் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன டேபிள் டெக்கரேஷன் வந்துட்டு பிடிச்சி நிறுத்துவார். அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதே மாதிரி இந்த பொம்மைக்கு லெஃப்ட் ஹேண்டு தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வின்டர் சோல்ஜருக்குமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு வைப்ரேனியம் ஆகி ஒருவேளை ரொம்ப ஆடாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. அடுத்ததான் நம்ம ஃபால்கன் சாமுவல்சனோட ஃபேமிலி சீன் காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அக்கா பசங்க 2 பேர் இருப்பாங்க. போன சீன்லேயே சொல்லியிருப்பாரு அக்கா பசங்க சின்னவனா இருந்தவங்களாம் பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு, அந்த பிளிப்புக்கு அப்புறம். ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பிளிப்புக்கு அப்புறமான எஃபெக்ட்ஸ் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. லைக் அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழில தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலி அவங்க அக்காவுமே அதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த போட்டை விற்கிறதா பார்த்தீங்கன்னா ஐடியாவில் இருக்காங்க. ஆனால் சாமுவல்சன் என்ன சொல்கிறாருன்னா இந்த போட்டில் விற்கக்கூடாது, நம்ம குடும்ப சொத்து அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பேசும்போதே சொல்லுவாங்க, ஸோ இந்த மீன் எல்லாமே சூப் கிச்சனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப் கிச்சன்ன்றது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம அயன் ஃபிஸ்டோட ஒரு கடை தான். ஸோ இப்போ நம்ம டேர்டெவிலுக்கு அடுத்த ஒரு சீரிஸ் வரப்போது, பாசிபிளி அயன் ஃபிஸ்டையுமே அடுத்து நம்ம மார்வல் சீரிஸ்க்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வரலாங்க. எம்சியூக்குள்ளே அயன் ஃபிஸ்ட்டுமே இப்போ டெக்னிக்கலாக நீங்கள் இருக்காருன்னு வச்சிருக்கலாம். டேர்டெவில் வந்தால் கண்டிப்பாக டிஃபெண்டர்ஸோட சேர்த்து அயன் ஃபிஸ்ட்டுமே வந்திருப்பாரு. ஸோ அப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ எம்சியூக்குள்ளே அயன் ஃபிஸ்ட்டுமே இருக்காரு. ஆக்சுவலி இந்த 5 வருஷத்தில் அவங்களோட இந்த தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடங்கி போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம டேனோஸ் ஸ்னாப் போட்டிருப்பார்ல, உலகத்தில் இருக்கிற பாதி மனுஷங்களோட சேர்த்து பாதி எல்லா உயிரினங்களுமே அழிச்சிருப்பாரு. லைக் கடலில் இருந்த மீன்களையுமே அழிச்சிருப்பாரு. ஒரு சீனில் கூட அந்த பொண்ணு சொல்லுவாங்க, ஹோட்டலில் இருக்கிற பொண்ணு சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற மீனெல்லாம் வந்துட்டு பாதி காணாமல் போய் பாதி திரும்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் மனுஷங்களை மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் இருக்கிற மொத்த உயிரினங்களையுமே அவர் பாதிக்கு பாதி அழிச்சிருக்காரு. அதனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மீனுங்களுமே வந்துட்டு பாதி அழிஞ்சிட்டு தான் திரும்ப வந்திருக்கு. அந்த ஒரு டீட்டெயிலிங்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஃப்ளாக் ஸ்மேஷர் டாரஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் ஸ்மேஷர் குரூப் திருட்டு நடக்கிற இடத்துக்கு போவாங்க. அங்கே ஒருத்தர்கிட்ட போய் பொங்குன்னு சமத்தியாக அடி வாங்கிட்டு வருவார். டாரஸே பார்த்தீங்கன்னா ஈஸியாக தூக்கி அடிச்சிடுவான். அதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது யாரா இவனுங்க அப்படின்ற மாதிரி தான் நானுமே யோசித்தேன். அப்புறம் தான் இவனுங்களோடதுமே சூப்பர் சோல்ஜர் சீரம் ஏற்றிருக்காங்க. அது என்ன சூப்பர் சோல்ஜர் சீரமா இல்லை வேறு ஏதாவதாடா, வரவும் போகிறவங்களாம் அதே போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டீவ் ராஜர்ஸ் கிட்ட மட்டும் அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் அதை ரெப்ளிகேட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர்கிட்ட போய் இப்போ நிறைய பேர் சூப்பர் சோல்ஜராக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க மார்வலுக்குள்ளே. இதாங்க எனக்கு பல ஃபேண்டமில் பிடிக்காத விஷயம். ஆரம்பத்தில் ரொம்ப ரேராக காட்டிக்கிட்டு இருந்த விஷயத்தை போக போக ரொம்ப காமன் ஆக்கிடுறாங்க. அடுத்து நம்ம வில்சன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி போட்டை விற்கக்கூடாது லோன் கேட்டு பேங்க்குக்கு போவார். அங்கேயுமே லோன்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போட்டை விற்கணும்னு நினைப்பாரு. ஆனால் இது நம்ம குடும்ப சொத்து, நம்ம ஃபேமிலியோட லெகசி, அதெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃபேமிலியோட லெகசியை காப்பாற்றுறவர். ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் அவரோட லெகசியை தான் அந்த ஷீல்டு தூக்கி நம்ம ஃபால்கனுக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் அதை தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஃபேமிலியோட லெகசியை காப்பாற்றுறவர் இதை விட்டுட்டு வந்துட்டார். அடுத்து அந்த பக்கம் டாரஸ் கிட்ட நடந்த எல்லா சம்பவத்தையுமே நம்ம சாமுவல்சன் கிட்ட அவர் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது நமக்குள்ளே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம்னு அவங்க பேசி முடிக்கும் போது அவங்க அக்கா வந்து என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி டிவியை போட்டு காட்டுவாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம புது கேப்டன் அமெரிக்கா ஜான் வாக்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி யூஎஸ் ஏஜென்ட் தான் அதை போக போக சொல்லியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல தான் ஜான் வாக்கரை அடுத்த அடுத்த கேப்டன் அமெரிக்காவை நியமிச்சிருக்காங்க. வில்சன் சாமுவல்சன் பார்த்தீங்கன்னா அதை விட்டு கொடுத்துட்டாரு, அது வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சாமுவல்சன் விட்டு கொடுத்தது, நீ இல்லைனா என்ன எங்களுக்கு வேற ஆள் இருக்காப்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஜான் வாக்கர் கிட்ட தூக்கி கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜரோட வைபை பல இடத்துல கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ஒரு டார்க்கான ஃபீலுமே இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். உண்மையே நல்ல சீரிஸ் தான். அண்ட் ஜீமோவுமே உள்ள வந்து உண்மையை சீரிஸ் பார்க்கறதுக்கு சூப்பராகவே போயிட்டு இருக்கோம். அண்ட் இந்த சீரிஸை நீங்கள் பார்க்குறது அந்த தமிழ் டப்பிங்கில் பாருங்க, அதுதான் ஒருத்து. நான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலையுமே பார்த்தேன். நீங்கள் சப்போஸ் பார்க்குறதா இருந்தீங்கன்னா தமிழில் தாராளமாக பாருங்கள், செம்மையாக இருக்கும்.
எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸ் இங்கிலீஷில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் தமிழில் பார்க்கும்போது அந்தளவுக்கு சீரியஸாக தெரியல. ரொம்ப ஒரு நார்மலாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. காரணம் இந்த சீரிஸ்க்கு தமிழில் நம்ம ஃபால்கனுக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தவங்க ரகுவரன் சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் தான் பென்டனுக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தவர். அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல, நார்மலாகவே ஃபன்னாக தான் பேசுவார். அடுத்து டாரஸ்க்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தவருமே பார்த்தீங்கன்னா அவர் பேர் எனக்கு ஞாபகம் வரல, பட் அவருமே ஒரு ஃபன்னான வாய்ஸ் ஆக்டர் தான். 2 பேரும் சேர்ந்து அவங்க கொடுக்குற கவுண்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் தமிழில். பிரச்சனை வரும்னு பட்சி சொல்லுது கரெக்டா? ஆமா அதே பச்சி தான். இறங்கி அவனுங்கள 2 வாரலாம் நினைச்சேன். ஆனா அவனுங்க இப்படி பூரி விட்டு போயிட்டானுங்க. உழவு பாக்குறேன்னு ஒத்து பார்த்து உதவ வாங்கியிருக்கேன். இங்கிலீஷோட என்ன கேட்டிங்கன்னா தமிழில் தான் டப்பிங்காக பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பல இடத்துல கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்கும் அந்த டைலாக்ஸ்லாம். இங்கே பார்க்குறது தமிழ் தாராளமாக பாருங்கள். தமிழ் டப்பிங் டீமை இதுக்காகவே நம்ம ப்ரைஸ் பண்ணலாம். பல இடங்கள் தமிழ் டப்பிங்கை செம்மையாகவே பண்ணியிருப்பாங்க. போன வாண்டாவிஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தமிழ் டப்பிங்லேயே வரல. நான் ஆல்ரெடி யோசித்தேன் ஏன் அதை தமிழ் டப் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா தமிழ் டப் பண்ணிட்டாங்க. ஆள் தாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நான் அதான் விஷயம் மிஸ் பண்ண நீக்கில் கவுண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.